நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருந்த ரீல்ஸ் வேறு, இப்போ ஸ்க்ரோல் பண்ண உடனே வந்த என்னுடைய ரீல்ஸோட கண்டென்ட் வேறு. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து கொடுக்கும் அதனுடைய கண்டென்ட் வேறு. இந்த ரீல்ஸ் இது பார்க்கறதுனால உளவியல் ரீதியாக மனுஷனுக்கு என்ன ஆபத்து வரும் அப்படின்னா, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஹவர் நிச்சயமாக குறையும், கவனிக்கும் திறன் குறைஞ்சு போயிடும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒவ்வொரு பீரியடும் உங்களுக்கு 45 மினிட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன் 45 நிமிஷம் வச்சாங்கன்னா, ஒரு மனுஷனுடைய சராசரி கவனிக்கும் திறன் 45 நிமிஷம். அந்த 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனுஷனால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் கணக்கு பீரியட் முடிஞ்சோடனே இங்கிலீஷ் பீரியட் வந்துடும். இதனால தான் பீரியட் மாற்றினாங்க. ஆனால் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 நிமிஷம் தான் கவனிக்கும் திறன் இருக்கும். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஒரு பாட்டை 10 நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கவனத்தை திசை திருப்புவாங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஒரு விளையாட்டு விளையாடும், தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஏன் 45 நிமிஷம் ஒரு குழந்தையால் படிக்கவே முடியல அப்படின்னா, அந்தந்த வயதில் கவனிக்கும் திறன் இவ்வளோ தான் இருக்கும். இதை உடைக்கணும்னு முடிவு பண்ணாங்க, உங்களைய பலவீனம் ஆக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்கு உங்கள் கையில் ஒன்றை கொடுத்தாங்க. என்னென்னா, ஷார்ட்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி உருவாக்கப்பட்டது இந்த ரீல்ஸ். இப்போ நீங்கள் டக்குன்னு தள்ளுறீங்க இல்லையா? இப்போ உங்களை நீங்களே ரீசெக் பண்ணுங்கள். எத்தனை பேர் போன வருஷம் வரைக்கும் மொபைலில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? டவுன்லோட் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, டெய்லியும் படம் டவுன்லோடு பண்ணி டெய்லியும் ஒரு படம் பார்த்தவங்கனால இன்னைக்கு ஒரு படத்தை ஒழுங்காக கூட உருப்படியாக பார்க்க முடியல. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய கவனிக்கும் திறன் இந்த ரீல்ஸ் பார்க்குறதுனால கெட்டு போச்சு. உங்களால் 1 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியல, சிதைச்சிட்டாங்க, அவங்க நினச்சதை செஞ்சுட்டாங்க. இது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வியாதியாக மாறும். என் பையன் ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டான், நானே ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் இப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நிற்பீங்க. அவங்க அதுக்கு ஒரு மெடிசன் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? இதற்கான விதை தூவப்பட்டு 4 வருடங்கள் ஆயிடுச்சு, இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து இன்றைக்கி எப்படி ஆல்கஹால் அடிக்ஷனோ இந்த அளவுக்கு ரீல்ஸ் அடிக்ஷன் இருக்கும். ஒரு ரீல்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா 30 செகண்ட், 60 செகண்ட், 90 செகண்ட், அவ்வளோதான். இதில் அவங்க உங்களை நம்ப வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷார்ட்டாக சொல்லுங்கள். உங்களுடைய கவனிக்கும் திறனை அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. சினிமா பார்க்குறதே இப்போ உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? யாருக்குமே தேட்டரில் போய் 3 மணி நேரம் போய் தேட்டரில் உட்காருதுங்களா? அதில் என்னங்க வரப்போகுது? 3 மணி நேரம் பணம், 500 ரூபா செலவு, அதெல்லாம் வேஸ்ட்டு இல்லவே இல்லை. நீங்கள் உண்மையாலுமே வாரத்துக்கு 1 படமோ மாதத்துக்கு 2 படமோ நீங்கள் சினிமா தேட்டரில் போய் பார்க்குறது உங்களுடைய கவனிக்கும் திறனை அதிகரிக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் வேஸ்ட்டுன்னெலாம் கிடையாது, வேஸ்ட்டே ஆகாது. அதுவும் சினிமா பார்க்குறது வேஸ்ட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் 3 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக எப்படி ஒரு விஷயத்தை உங்களால் உற்று நோக்க முடிஞ்சிச்சு? அப்போ உங்களுடைய கவனிக்கும் திறன் இருக்கிறது தானே. சில பேரை மட்டும் கிளைமேக்ஸை காட்டாமல் படத்தை ஆஃப் பண்ணிடுங்களேன், அவனுக்கு மண்டையே வெடிச்சிடும். இல்லை அந்த கிளைமேக்ஸை போடுங்க. டிவியில் சின்ன வயசில் படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு கரண்ட்டு போகும், திட்டுவோம், இந்த வீணா போனவன் இப்போ பார்த்து தான் கரண்ட் ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு. நமக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, அடுத்த சீன் என்னன்னு தெரியலையே. இந்த கியூரியாசிட்டி இந்த மிஸ் ஆயிடுச்சு, இதை இழந்துட்டோம். இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, மீண்டும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவரை ஜாஸ்தி பண்ணுங்கள். வீடியோக்கள் பாருங்கள், இந்த ரீல்ஸ் பார்க்குறதுல இருந்து விடுபட்டு வீடியோவுக்கு மாறுங்க. அடுத்து படத்துக்கு பாருங்கள். உங்களால் எந்த சூழ்நிலையும், அதாவது இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இப்போ என்னால் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா என்னுடைய மூளை பாதிக்கப்படாமல் சரியான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்க இப்போ வீடியோ பார்க்குற மூட்லேயே நான் இல்லை அப்படின்னா என்னென்னா, உன்னோட கவனத்தை குவிக்க முடியல, ஏதோ ஒன்று உன் மண்டைக்குள்ளே ஆக்குப்பை பண்ணிருச்சு. ஒரு டம்ளர் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே தண்ணி ஊற்ற முடியும். அது ஆல்ரெடி ஃபில்லடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றுனதெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போயிடும். இப்போ என் கையில் வச்சுருக்கிறது இதுக்குள்ளே ஊற்றணும்னா ஆல்ரெடி இதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை கீழே ஊற்றணும். உங்கள் மண்டைக்குள்ளே என்ன விஷயம் ஃபில்லாக இருக்குதுன்னு பாருங்கள், அதை எப்படி உங்கள் மண்டைக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுன்னு பாருங்கள். அதை எம்டியாக வச்சுக்கோங்க. இப்போ மட்டும்தான் என் பிஸ்னஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி ஜோதிடத்தை வந்து கேட்குறீங்க. வேலை இருக்குது, வேலை செஞ்சால் தான் எனக்கு காசுன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் வேலை செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நோ, உன் மனசு ஆக்குப்பை பண்ணிருச்சு, உன் மண்டைக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை தூக்கி வெளியே குப்பையில் போடு. அப்போ தான் உன் தொழில் எப்படி செய்யணும், இந்த தொழிலை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த அளவுக்கு உழைக்கணும், எப்போ உழைக்கணும், யார் கூட சேர்ந்து உழைக்கணும், இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இது எல்லாம் உனக்கு யோசிக்க வரும்.
நீ நினப்ப பூரா வேற ஒன்று மேலே வச்சுட்டு இதை டெவலப் பண்ணணும்னு கனவு கண்டேன்னா இது கனவு தான். உன் நினப்பெல்லாம் எது மேலே இருக்குதோ அதுதான் டெவலப் ஆகும். சொல்லுவாங்க இல்லையா, 2 நாய், இந்த 2 நாய்க்கு எந்த நாய் உயிரோடு இருக்கும் அப்படின்னா, இதில் எந்த நாய்க்கு நீங்கள் சோறு போடுறீங்களோ அந்த நாய் தான் உயிரோடு இருக்கும். நீ உன் கனவு, உன்னோட சிந்தனை, உன்னோட செயல், எதுக்கு நீ சோறு போட்ட? இந்த நாய்க்கா இந்த நாய்க்கா? இதுக்கு நீ சோறு போட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுக்கு சோறு போட்டேன்னா இதை உன்னை கடிச்சு கொதரும் ஒரு நாளில். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எதுக்கு சோறு போட போகிறீங்கன்னு. உங்கள் மூளையை ஃப்ரீ பண்ணி வைங்க. எந்நேரமும் விழிப்போடு தயாராக இருக்கணும். அதே மாதிரி இதை நான் யார்கிட்ட இருந்து கற்றுட்டேன்னா, என்னோடய ஓனர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நான் நானே மேனேஜர் அந்த கம்பெனியில். ஆனால் இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, இதை மதியான நேரம் என்கிட்ட கொடுத்தா மட்டும்தான், என் டேபிளில் வச்சாதான் அந்த வரவு செலவு கணக்கை நான் செக் பண்ணி பார்ப்பேன். காலையில் நான் பிஸி மைண்டில் இருப்பேன், ப்ரோக்ராம் கொடுக்குற மைண்டில் இருப்பேன். அப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நீட்டினீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன், நானே கத்திடுவேன். இதை இப்போ தான் கொடுப்பியா அப்படிங்கிறனாலும் கத்திடுவேன். ஆனால் என் ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புவார் போகலான்னு. சார் எமர்ஜென்சி, இந்த ஒரு கணக்கு மட்டும் நீங்கள் பார்த்துருங்கன்னா டக்குன்னு உட்காந்து பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு போயிடுவார். இது எனக்கு ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னோட கம்பேர் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு, இதே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப நோட்டை கொண்டு நீட்டியிருந்தாங்கன்னா நடக்கிற கதையே வேற. நீ இப்போ தான் வருவியா, இது கேட்குற நேரமா, நான் வெளியே போகிறேன்னு உனக்கு தெரியுதில்ல, ஏன் அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ஏன் இத்தனை கேள்வியெல்லாம் அவர் என்னை கேட்கல? அவருக்கு இந்த கம்பெனி முக்கியம். நான் வெளியே போகிற வேலையை விட இந்த கணக்கு வழக்கை பார்க்காம விட்டுட்டேன்னா இங்கே லாஸ் வந்துடும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனேயும் எல்லா வேலைகளையும் விட கணக்கு வழக்கை பார்க்கறது தான் முக்கியமான வேலைன்னு அவருக்கு தெரிஞ்சங்காட்டி எந்த சூழ்நிலையும் கணக்கு வழக்கை பார்த்தாரு. 2வது, ஷார்ட் டேர்மில் டோட்டலை செக் பண்ணி கண்டுபிடிச்சிடுவார். 2வது, எது தப்பாக இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சிடுவார். என்ன ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக் அவர் அப்படியே மைண்டில் வச்சுருப்பார். அவர்கிட்ட இருந்து அதை நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாமளும் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போவும் என்னுடைய பொருட்களை, என்னோடய ஸ்டாக்கு, என்னுடைய கோயில், இந்த நிர்வாகத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும். உண்மையாலும் இந்த இவ்வளோ பெரிய நிர்வாகம் நான் நடத்துகிறேன் இல்லையா, யூடியூபுக்கு வீடியோ நான் தான் கொடுக்குறேன், சென்னை போய் ப்ரோக்ராம் நான் தான் பண்ணுறேன், கேலண்டர் டிசைன் நான் தான் ஓகே பண்ணுறேன், தம்ப்நெயில் நான் தான் கிரியேட் பண்ணுறேன், அந்த கண்டென்ட் கொடுக்குறது நான் தான் கொடுக்குறேன், கோயில் நிர்வாகம் நான் தான் பார்க்குறேன், எல்லாருக்கும் சம்பளம் போடுறது நான் தான் பார்க்குறேன், கோயில் கட்டுற வேலை நான் தான் பார்க்குறேன், இதுக்கு பிளானிங் நான் தான் கொடுக்குறேன், மேசன் இன்றைக்கி ஏன் வரல, இன்றைக்கி ஏன் இதை கட்டலை, இந்த செடியெல்லாம் ஏன் வாடி இருக்குது, இதுக்கெல்லாம் ஏன் தண்ணி விடலை, இந்த ட்ரிப் ஓஸ் ஏன் கட்டாச்சு, இன்றைக்கி ஏன் ஜேசிபி வரல, 30 விதமான வேலைகளில் ஒரு நாளில் நான் செய்கிறேன். இந்த 30 விதமான வேலைகளும் அட் அ டைமில் ரன் ஆகும். உங்களுக்கு டெய்லி வீடியோ வருது. டெய்லி வீடியோ வருதுன்னா இது அன்னன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இல்லை, ஏற்கனவே எடுக்கப்பட்ட வீடியோக்கள். அப்போ நான் ஒரு 4 நாள் வெளியே போகிறேன் அப்படின்னா 4 நாளைக்கு தேவையானதை ஷூட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெளியே போகணும். அப்போ ரீஷெட்யூல் நீங்கள் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் பிளானிங் பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது இன்றைக்கே ஷெட்யூல் பண்ணி கொடுத்துடணும். இப்படி ஷெட்யூல்டு இருக்கிற எந்த லைஃப்பும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டுட்டீங்க, நாளைக்கு இதுதான் நடக்க போகுது, நாளைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு உங்கள் ஷெட்யூலில் நீங்கள் எழுதிட்டீங்க. அது எதுவுமே மாறாது. என்னைய இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை இருக்க மாட்டேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர் கொடுக்குறதுக்காக நான் சென்னை போகிறேன், அடுத்த வாரம் இருப்பீங்களா, இல்லை அடுத்த வாரம் திருப்பூருக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த டைமிங்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் கொடுத்துட்டேன். இப்போ நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேங்கிறது நான் இப்போயே ப்ரிப்பேர் ஆகிட்டேன், அதுக்காக இப்போ வேலை செய்கிறேன். நீங்கள் இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எதுக்காக வேலை செய்ய போகிறீங்க? இறந்த காலத்துக்காக வேலை செய்ய போகிறீங்களா, நிகழ்காலத்துக்காக வேலை செய்ய போகிறீங்களா, எதிர்காலத்துக்காக வேலை செய்ய போகிறீங்களா? நீங்கள் தினமும் எதிர்காலத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை கல்யாணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன், அந்த கடனை இப்போ நான் வேலைக்கு போய் சம்பாரித்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு, நீ தான் வாழ்க்கை முடிச்சு வச்சுட்டிய. உன்னை யார் 20 லட்ச ரூபாயில் கல்யாணம் பண்ண சொன்னான்? அப்படி 20 லட்ச ரூபா கல்யாணம் பண்ணி செலவு பண்ணால் இதை சம்பாதிக்கிறதுக்கே நீ 30 வருஷம் ஓடணுங்கிற அறிவு இல்லாதனால இப்படி பண்ணிட்ட. ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையில் என்ன பண்ணுவோன்னா, அப்போ வீட்டை விற்று கடன் அடைச்சிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ எங்கே செலவு பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணுங்கிற பிளானிங் இல்லை. இவ்வளோ தான் காரணம்.